மதுரையில் உள்ள பழைய கோவில்களை படம் எடுக்க வந்திருந்தால் வெளிநாட்டு பெண் ரோசி. தமிழ் தெரியாததால் மொழிபெயர்ப்பாளராக உதவினான் ஆதி. ஒரு வாரத்தில் இருவரும் நெருக்கமாகிவிட்டார்கள். ரோசிக்கு தமிழும் ஆதிக்கு அவளது சிரிப்பும் பிடித்துப் போனது. ஒருநாள் காலை ரோசி ஆதியிடம் சொன்னாள், இந்த ஊரில் எல்லாரும் மதியம் 12 மணிக்கு ஏன் வீட்டு கதவை மூடிக்கிறார்கள்? ஆதி சிரித்தான். அது ஒரு பழைய நம்பிக்கைதான் டோட். ஆனால் உண்மையில் அந்த ஊரில் ஒரு பயங்கர கதை இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு அதே ஊருக்கு வந்த ஒரு வெளிநாட்டு பெண் மதிய நேரத்தில் காணாமல் போயிருந்தாள். அடுத்த நாள் ஆதி ரோசியை கிராமத்தின் பக்கத்தில் இருந்த பழைய மாளிகைக்கு அழைத்துச் சென்றான். சூரியன் கடுமையாக எரிந்து கொண்டிருந்தது. மாளிகைக்குள் சென்றவுடன் ரோசி மெதுவாக கேட்டாள், ஆதி, இங்கே யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குதே. ஆதி கவனித்தான். மேல்மாடியில் யாரோ காலனியுடன் நடப்பது போல சத்தம். டக் டக் டக். ஆனால் அந்த மாளிகையில் யாரும் இல்லை. சில நிமிடங்களில் மேலிருந்து ஒரு பழைய புகைப்படம் கீழே விழுந்தது. அதை எடுத்துப் பார்த்த ஆதி அதிர்ச்சியில் நடுங்கினான். அந்த புகைப்படத்தில் பல வருடங்களுக்கு முன் காணாமல் போன வெளிநாட்டு பெண் நின்றிருந்தாள். ஆனால் அவள் முகம் ரோசியின் முகம் போலவே இருந்தது. அந்த நேரத்தில் மேல்மாடியில் இருந்து ரோசியின் குரல் கேட்டது. ஆதி, கம் அப்ஸ்டேர்ஸ். ஆதி மெதுவாக மேலே சென்றான். அங்கே நின்றிருந்த ரோசி மெதுவாக திரும்பி பார்த்தாள். அவள் கண்கள் முழுக்க வெள்ளையாக மாறியிருந்தது. பிறகு சிரித்துக்கொண்டு சொன்னாள், நான் இந்த ஊரை விட்டு போகவில்லை ஆதி.